ஸோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் அவினாஷ் குங்கேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்லாம் மூலம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிளேலிஸ்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் நாடகம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீட்டில் நாடகம் பார்ப்பீங்கல்ல, அந்த நாடகத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ நான் பார்க்குற நாடகம் ஆடுகளம்ங்கிற நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஆடுகளம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பேஜுக்கு சொல்கிறேன். ஆடுகளம்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ஒரு 100 எபிசோடு நான் பார்த்துருப்பேன். அது 100 எபிசோடையும் இப்போ நான் வீடியோவாக போட்டு என் சேனலில் அதை நம்ம பிளேலிஸ்ட்டாக போடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ ஒரு நாடகம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய எபிசோட்ஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த நாடகத்தை சேர்த்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. அதுதான் பிளேலிஸ்ட்டுங்கிறது. ஆனால் இது நாடகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது கேமிங் யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அப்போ அப்புறம் இந்த சமையல் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, அட்வென்ச்சர் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ஒவ்வொருத்தவங்க பிளேலிஸ்ட் வச்சுருப்பாங்க. இப்போ கேமிங் யூடியூபர்ஸ்னால் இப்போ எப்படி சொல்கிறது, ட்ரைனிங் மேட்ச்சில் இருக்கிற இதை அதை வீடியோ பண்ணி போடுவாங்க. அதுதான் லிஸ்ட்டுங்கிறது. ஒரு லிஸ்ட்டில் நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் வச்சுக்கிறோங்க அதை பொறுத்து இருக்குது, புரியுதுங்களா? இதுதான் பிளேலிஸ்ட்டுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்ம அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நார்மல் பிளேலிஸ்ட் இருக்குது, பொட்காஸ்ட்டுன்னு இருக்குது, கோர்சஸ் ஆப்ஷன் இருக்குது. கோர்சஸ் புரியுதுங்களா? இந்த பொட்காஸ்ட் கோர்சஸ்னால் நீங்கள் என்னென்னு கேட்பீங்க. அதை ரெண்டையும் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த பிளேலிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என் சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய்க்கணும் காய்ஸ். இப்போ பிளேலிஸ்ட்டில் போய்கிட்டு இப்போ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துருச்சு. நான் உருவாக்கின எல்லா பிளேலிஸ்ட்டும் இருக்குது. கீழே கிரியேட் எ நியூ பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ புது டைட்டில் கேட்கும். நான் அனிமி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த டைட்டில் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. விசிபிலிட்டியில் பப்ளிக் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் எல்லோரும் பார்ப்பாங்க. கொலாபரேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லை வேணாம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஆட் வீடியோஸ்ன்னு காட்டும். இந்த இப்போ பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோ தான் சேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவங்க போட்டது சேவ் பண்ண முடியும். இப்போ பாருங்களே, இவர் ஒரு யூடியூபரு. இப்போ ஒரு மியூசிக் வீடியோ போட்டிருக்காரு. இப்போ அந்த கீழே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன், சேவ் டு பிளேலிஸ்ட்டுன்னு காட்டும். நீங்கள் க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க கைஸ், அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போய் இப்போ நம்ம வீடியோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அமேசிங் ஃபெஸ்டிவல் 2ன்னு ஒரு வீடியோ போய்க்கிறேன். சாரி கைஸ், எடிட் வீடியோவில் போயிட்டேன். ஓ அதுதானா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அனிமி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணது இருக்கா, அதை செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ சேவ் கொடுத்துட்றேன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். பாய் கைஸ்.